கண்டு காணாமல் இருக்கும் விதமாக அந்த மதிப்பு உயர்ந்து இருக்கிறது என்பதை சொல்கின்றார். சதுரமாமதில் இலங்கைக்கு இறைவன் தலை 10 குதிர ஓட்டி ஓமெக்கனை உத்தவல் ஓதவண்ணன் என்றால் நீல நிறமாக இருக்கக்கூடிய கடல் நிறமாக இருக்கக்கூடிய வண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த காவுத்தன் என்று சொல்லக்கூடிய ராமபிரானை சொல்கின்றார். ஒரே ஒரு அம்பிலே சொல்கிறார், குதிர ஓட்டி. ராவணன் வந்து போர் புரிகின்றான். அந்த அம்பை கீழே சோர்ந்து போட்டு விழுந்து நிராயுதபாணியாக நிற்கின்றான். நிராயுதபாணியாக நிற்பவனை நாம் அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது என்று கூறி, நீ இன்று போய் நாளை வாரும் என்று பகவான் அவருக்கு அவகாசம் கொடுத்து அனுப்புகின்றார். மிகுந்த கலக்கத்துடன் செல்கின்றான் ராவணன். நம்மை இன்றே கொண்டிருக்க வேண்டியவன் ஏன் நம்மை திருப்பி அனுப்பினான் என்றே தெரியவில்லை என்று செல்கின்றான். வீட்டிற்கு சென்ற பிறகும் கூட அவருடைய எண்ணம் எல்லாம் மீண்டும் போருக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. ஏனென்றால் அந்த ராமருடைய கையால் நாம் மாளுவதுதான் சிறந்தது என்று நினைத்து அடுத்த நாள் போருக்கு வருகின்றான். அப்பொழுதும் அந்த கணையை எடுக்கின்றார். அந்த கணையிலே ஓர் கணை மட்டும்தான், ஒரே கணையை விடுகின்றார். அந்த 10 தலைகளையும் மரத்திலே இருக்கக்கூடிய பனங்காயை எப்படி லேசாக தட்டினாலே கீழே உதிர்ந்து விடுகிறதோ அப்படி அந்த 10 தலைகளையும் குதிரை ஓட்டி கீழே விட்டவன் ஓதவண்ணன் என்று சொல்லக்கூடிய ராமபிரான். அதை இங்கே கூறுகிறோம். மதுரமா வந்து பாட மாமையில் ஆட அரங்கத்து அம்மா திரு வயிற்றுதிர வந்த மண்ணுள் என் உள்ளத்துள் நின்று உதரபந்தம் என்று சொல்லக்கூடியது நமது இடையிலே இருக்கக்கூடிய அந்த அரைநான் கயிறு என்று சொல்கின்றோமே அதுதான் உதரம் என்பது. இந்த இடத்திலே உதரத்திலே அந்த மந்தமாக இருக்கக்கூடியது அந்த கயிறு எடுத்துக்கலாம். அதன் மீது எனது சிந்தை உலாவுகின்றதே என்று கூறினார். வாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன்பாரம் ஆக்கி வைத்தார். நான் மேலே செல்ல முடியாமல் எனது